நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசுவின் திரு இரத்த மாதத்தின் 18வது நாள் இன்று. இனி 3 நாட்களே இருக்கிறது முடிவடைய. இந்த நாட்கள் தொடர்ச்சியாக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஆறுதலை இறைவன் கொடுக்கிறார், அந்த மன நிம்மதியை பெறுகிறீர்கள் என்று தொலைபேசியிலே நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள். இன்று நாம் சிறப்பாக கேன்சர் நோயோடு போராடக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். 42 பேர் கேன்சர் நோயிலிருந்து குணமாக வேண்டும் என்று உங்களுடைய பெயர்களை பதிவு செய்திருக்கிறீர்கள். பல ஊர்களிலிருந்தும் பல நாடுகளிலிருந்தும் இந்த விண்ணப்பத்தை நீங்கள் அனுப்பி வைத்திருக்கிறீர்கள். இன்று நாங்கள் அனைவரும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நோயிலிருந்து விடுதலை பெற வேண்டும். முதல் ஸ்டேஜாக இருக்கலாம், 2வது ஸ்டேஜாக இருக்கலாம், 3வதாக இருக்கலாம், அல்லது கடைசியாக இருக்கலாம். மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கலாம். ஆண்டவரே, என்னுடைய உயிரை எடுத்துக்கொள்ளும், ஏன் விட்டு வைத்திருக்கிறீர் என்று கதறக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கலாம். அந்த வேதனையோடு துடித்து கொண்டு இருக்கலாம். உண்ண முடியாத நிலையில் இருக்கலாம். உண்ணுகின்ற பொழுது வாந்தி வருகிறது என்ற நிலையில் இருக்கலாம். போராடி கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் தன்னுடைய இரக்கம் மிகுந்த கரங்களினால் தொட்டு அந்த வலியை தணிக்க வேண்டும் என்று உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம். விவிலியத்தை திறந்து வைப்பீர், மெழுகுதிரிகளை ஏற்றுவீர். இன்று கேன்சர் நோயோடு போராடக்கூடிய ஒவ்வொருவரையும், உங்களுக்கு தெரிந்தவர்களாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்களை உங்களுடைய மனக்கண்மன் கொண்டு வாங்க. நற்கருணை ஆண்டவரின் முன்னால் ஒப்பு கொடுங்க. மெழுகுதிரிகளை ஏற்றி வையுங்க. ஏற்றி வைத்துவிட்டு மத்தேயு 15ஆம் அதிகாரம் 13வது இறைவார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் எழுதி வைத்த அந்த மன்றாட்டை விண்ணப்பங்களையும் இந்த பகுதியில் இன்று முழுவதும் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் முழுவதும் இந்த விண்ணப்பங்கள் இந்த பகுதியில் இருக்கட்டும். இந்த வார்த்தையை இன்று 33 முறை நீங்கள் சொல்ல வேண்டும். இந்த நாளில் இந்த வார்த்தையை, இந்த விவிலிய வார்த்தை மத்தேயு 15:13 33 முறை எல்லோரும் சொல்லுங்க. காலை, மதியம், இரவு 3 முறை நம்பிக்கை அறிக்கையையும் நீங்கள் சொல்லுங்க. நோயோடு பாதிக்கப்பட்டவர்களை ஆண்டவர் மீட்பார், அதோடு நம்முடைய நோய்களிலிருந்தும் ஆண்டவர் விடுதலை தருவார் என்ற நம்பிக்கையோடு, என் விண்ணக தந்தை நடாத எந்த நாற்றும் வேரோடு பிடுங்கப்படும். வார்த்தை சொல்லுகிறது, என் விண்ணக தந்தை நடாத எந்த நாற்றாக இருந்தாலும் வேரோடு பிடுங்கப்படும். ஆண்டவரே, உடலில் இருக்கக்கூடிய அந்த கேன்சர் கட்டிகளை வேரோடு பிடுங்குவீராக. நீர் நடாத இந்த நாற்று வேரோடு பிடுங்கப்படுவதாக. முதல் ஸ்டேஜில் இருப்பவர்கள் ஆண்டவரே, இதோ இப்போதுதான் கண்டுபிடித்தார்கள், இப்போதுதான் அதற்குரிய அறிகுறிகள் தென்படுகிறது, இதிலிருந்து நான் வெளிவர வேண்டும், இது என்னுடைய உடலில் பரவாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கக்கூடிய மகனே, மகளை ஆண்டவரை பார்த்து கேளுங்க. வேரோடு பிடுங்கி எறியப்பட வேண்டும். நீர் நடாத நாற்று, என்னுடைய உடல் உம்முடைய ஆலயம், என்னுடைய உடல் நீர் அமைத்து கொடுத்த கோவில், இந்த கோவில், இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய நீர் நடாத நாற்று வேரோடு பிடுங்கி எறியப்பட வேண்டும் ஆண்டவரே என்று உருக்கத்தோடு ஜெபிங்க மகனே, மகளே. 2வது நிலை, இதோ நான் 2வது நிலைக்கு வந்திருக்கிறேன். இந்த நிலையிலே சிறிது வேதனை அதிகமாக இருக்கிறது. ஹீமோகுளோபின் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள், தலையில் இருக்கக்கூடிய முடி எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். வேதனையோடு துடிக்கிறேன் ஆண்டவரே. வெளியே தலை காட்ட முடியாமல் நான் துடிக்கிறேன், வெளியே சொல்ல முடியாமல் தவிக்கிறேன் என்று தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மகனே, மகளே, என் ஆண்டவரிடம் கேளுங்க. ஆண்டவரே, இந்த நாற்றை எடுத்து மாற்றுங்க. என்னுடைய உறுப்புகள், உள் உறுப்புகளை உருவாக்கினவர் நீர் என்று சொன்னீரே. என்னுடைய உள் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் நீர் படைத்தது என்று சொன்னீரே. உம்முடைய கண்களுக்கு மறைவா எதுவும் இல்லை என்று சொன்னீரே. நீர் நடாத நாற்றை பிடுங்கி மாற்றுங்க ஆண்டவரே.
மூன்றாவது ஸ்டேஜ். இந்த மூன்றாவது ஸ்டேஜில் நான் இருக்கிறேன். மருத்துவமனை ஏறி இறங்கினேன். ஆலயமாக ஏறி இறங்கினேன். எந்த சுகமும் எனக்கு கிடைக்கவில்லையே. நம்பிக்கை இழந்து இருக்கக்கூடிய மகனே, மகளே, ஆண்டவரிடம் ஒப்பு கொடுங்க. உள் உறுப்புகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடங்களிலும் பரவி கொண்டிருக்கிறது. ஒரு இடத்தை வெட்டி எடுத்தார்கள், அடுத்த இடத்தை வெட்டக்கூடிய சூழல். வெட்டிய இடத்தில் மீண்டும் புற்றுப்போல் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல். ஒரு உறுப்பை வெட்டினார்கள், ஒரு மார்பகத்தை வெட்டினார்கள், ஆனாலும் மீண்டும் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்ற வேதனையோடு தவிக்கக்கூடிய மகனே, மகளே, என் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுங்க. என் ஆண்டவரால் இயலாத காரியம் எதுவும் இல்லை. கடைசி ஸ்டேஜில் நான் இருக்கிறேன். மருத்துவர்கள் கைவிட்டார்கள். இனி என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லுகிறார்கள். நான் வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன். சில நேரங்களில் எதற்கு வாழ வேண்டும், இந்த நோயோடு சாக வேண்டும் என்றும் துடிக்கிறேன். ஆண்டவரே, தண்ணி குடிக்க முடியல, சாப்பிட முடியல. வயிற்றில், மார்பில், வாயில், கழுத்தில் என்று பல இடங்களிலே இந்த புற்றாக பரவி ஃபுல்லும் அரித்திருக்கிறது. உடல் முழுவதும் அரித்திருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய திட்டப்படி வழி நடத்துங்க, உம்முடைய திட்டப்படி வழி நடத்துங்க என்று ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போம். இவர்களை கவனித்துக் கொண்டிருப்பவர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். அவர்களுடைய மனநிலை ஆண்டவர் புரிந்து கொள்ள வேண்டும். உருக்கத்தோடு ஜெபிப்போமா? இரக்க நிறைந்த ஆண்டவரே, கண்ணின் மணி போல வழி நடத்தி கொண்டிருப்பவரை, பாதுகாப்பவரை, கேன்சர் நோயோடு, புற்று நோயோடு, இரத்த புற்று நோயோடு, மார்பக புற்று நோயோடு, வயிற்றிலை புற்று நோயோடு, கழுத்தில் புற்று நோயோடு, வாயில் புற்று நோயோடு, இரத்தத்தில் புற்று நோயோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நாளிலே தாங்குவீராக ஆண்டவரே. வார்த்தை சொல்லுகிறது, மானிட மகன் நடாத நாற்றெல்லாம், விண்ணக தந்தை நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கி எறியப்படும் என்று சொன்னீரே. வேரோடு பிடுங்கி எறியுங்கப்பா, வேரோடு பிடுங்கி எறியுங்கப்பா என்று அந்த விடுதலை தாங்கப்பா. அந்த விடுதலையின் வாழ்வை எங்களுக்கு தாங்க, விடுதலையின் வாழ்வை எங்களுக்கு தாங்க. அதற்கு தடையா இருக்கக்கூடிய தடைகளை தெரியும் ஆண்டவரே. விடுதலை தாங்க இயேசுவே. கண்ணீரோடு ஜெபிக்கிறோம், கவலையோடு ஜெபிக்கிறோம். வயது வித்தியாசம் இல்லாமல் சிறு வயதில் கூட இந்த நோயோடு போராடுகிறார்கள் ஆண்டவரே. நடு வயதிலே பிள்ளைகள் இருக்கிறார்கள், வாழக்கூடிய பருவத்தில் இதோ நோயோடு போராடுகிறார்கள். கடைசி ஸ்டேஜில் தான் கண்டுபிடித்தார்கள். இனி என்ன செய்வது என்று தெரியாமல் கை பிசைகிறார்கள். ஆண்டவரே, உம்முடைய இரத்த துளிகள் ஊற்றப்படுவதாக. உச்சம் தலையிலிருந்துள்ள கால்வரை நாடி நரம்புகள் முழுவதிலும் அந்த இரத்த துளிகள் ஊற்றப்படுவதாக, இரத்த துளிகள் ஊற்றப்படுவதாக. ஒவ்வொரு உறுப்புகளின் மீதும் இரத்த துளிகள் ஊற்றப்படுவதாக. இயேசுவே, அந்த விடுதலையை இன்று எங்களுக்கு தர வேண்டும் என்று உம்மை பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாற்றியும் உண்டாக கடவது. தேவன் வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரினில் அவர் தேற்றுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர்,
ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று இயேசுவின் திரு இரத்த மாதத்தின் 18வது நாள் வெள்ளிக்கிழமை. இன்று ஆண்டவர் இயேசுவினுடைய இரத்த துளிகள் கேன்சர் நோயோடு வாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் தெளிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்க நாம் வந்திருக்கின்றோம். இந்த கல்வாரி பலியை ஒப்புக்கொடுக்க வந்திருக்கின்றோம். ஏராளமானோர் இந்த நாளிலே இன்றைய காலகட்டத்திலே இந்த கேன்சர் புற்று நோயோடு வாடிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த நோயிலிருந்து விடுதலை வேண்டும், இயேசுவினுடைய இரத்த துளிகள் ஊற்றப்பட வேண்டும் என்று இந்த கல்வாரி பலியில் நாம் ஜெபிப்போம். இன்றைய பலியானது பாஸ்கர் ஷாலினி கணவர் வெளிநாடு செல்ல, கடை வியாபாரம் உடல் நலத்திற்காக, பேட்ரிக் ஐவின் நிரந்தர வேலை பிரிந்தவர் இணைய குழந்தை செல்வம், ஜான் பிரிட்டோ ஆண்மைகளை பாற்றிக்காக, ஆல்டன் ஷிபு ரினி மிரியம் குழந்தை செல்வம் தொழில் முன்னேற்றம், ஆண்டன் சிஜு பெனிஷா ஆனி குழந்தை செல்வம் தொழில் முன்னேற்றம், மரிய ஜஸ்டினா திருமண வாழ்க்கை நல்ல முறையில் அமைய, டேனியல் ரூஃபஸ் 19 தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற, டெனி ஜெயஸ்ரீ கே பிர்லா குடும்ப சமாதானத்திற்காகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காகவும் இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுக்கிறார்கள். அதோடு இணைந்து ஏனோக் குடும்ப நலன், மோரிஸ் பிரேமலதா குடும்ப நலன், லிவிங்ஸ்டன் சொந்த வீடு மற்றும் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் படிப்புக்காகவும், ஹெலன் மேரி சஞ்சய் சில்ஃபா இவர்கள் குடும்ப நலனுக்காகவும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய தீய கட்டுகள் உடைக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் இந்த கல்வாரி பலியை ஒப்புக்கொடுக்கிறார்கள். இவர்களோடு இணைந்து தொழிலுக்காக வேலைக்காகவும் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள், நோயிலிருந்து விடுதலை வேண்டும், அதிலும் குறிப்பாக கேன்சர் நோயிலிருந்து விடுதலை வேண்டும் என்று ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். இந்த கல்வாரி பலியின் அருளை பெற தடையாக இருக்கக்கூடிய பாவங்களை எண்ணி மனவருந்தி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, முறை திருமகனின் உயர் மதிப்புள்ள திரு இரத்தத்தால் மனித இனம் அனைத்தையும் மீட்டருள திருவிழமானி. உமது இரக்கச் செயல்கள் எங்களுக்குள் நிலைத்திருக்கவும், இவ்வாறு எங்கள் மீட்பின் மறைபொருளை நாங்கள் இடையராது நினைவில் கொண்டதன் பயனடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
மாலை மங்கும் வேளையில் ஆட்டினை வெட்ட வேண்டாம், நாம் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 10 மற்றும் 12 முதல் 14 முடிய. அந்நாட்களில் மோசேயும் ஆரோனும் அருஞ்செயல்கள் அனைத்தையும் பார்வோன் முன் செய்தனர். ஆண்டவர் பார்வோனின் மனம் இறுகிட செய்ததால் அவன் இஸ்ரேல் மக்களை தன் நாட்டிலிருந்து போகவிடவில்லை. எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார்: உங்களுக்கு மாதங்களில் தலையாயது இம்மாதமே, ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள். அவர்கள் இம்மாதம் 10ஆம் நாள் குடும்பத்துக்கு ஒரு ஆடு, வீட்டிற்கு ஒரு ஆடு என்று தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும். ஓர் ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆட்கள் இல்லையெனில் உண்போரின் எண்ணிக்கைக்கு உண்ணும் அளவுக்கும் ஏற்ப அண்டை வீட்டாரை சேர்த்து கொள்ளட்டும். ஆடு குறைபாடாத கிடாயாக 1 வயது குட்டியாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறியாடாகவோ இருக்கலாம். இம்மாதம் 14ஆம் நாள் வரை அதை வைத்து பேணுங்கள். அந்நாள் மாலை மங்கும் வேளையில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையும் அதை வெட்ட வேண்டும். இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளின் 2 கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். இறைச்சியை அந்த இரவிலே உண்ண வேண்டும். நெருப்பில் அதனை வாட்டி புளிப்பச்சை அப்பத்தோடும் கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும். அதை பச்சையாகவோ நீரில் வேக வைத்து உண்ணாமல் தலை, கால்கள், உட்பாகங்கள் முழுவதுமாக நெருப்பில் வாட்டி அதனை உண்ணுங்கள். அதில் எதையுமே விடியற்காலை வரை மீதி வைக்க வேண்டாம். காலை வரை எஞ்சியிருப்பதை நெருப்பில் சுட்டெறியுங்கள். நீங்கள் அதனை உண்ணும் முறையாவது: இடையில் கச்சை கட்டி, கால்களில் காலணி அணிந்து, கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா, அதாவது ஆண்டவருடைய கடத்தல். ஏனெனில் நான் இன்றிரவிலிருந்து எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டில் மனிதர் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்பால் தலைப்பிறப்பையும் சாகடிப்பேன். எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேல் நான் தீர்ப்பிடுவேன். நானே ஆண்டவர். இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கட்டும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் போது கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது. இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறை தோறும் கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நியாயமாக இருப்பதாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரின் பெயரை தொழுதிடுவேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன்? மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். பல்லவி. மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது. ஆண்டவரே, நான் உண்மையாகவே ஊழியன். நான் பணியாள், அடியாளின் மகன். என் கட்டுக்களை நீர் அவிழ்த்து விட்டீர். பல்லவி. மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவராகிய பெயரை தொழுவேன். இப்பொழுதே மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே, உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பதாக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி பிரிவு 12 இறை சொற்றொடர்கள் 1-8 முடிய. அன்று ஒரு ஓய்வு நாள், இயேசு வயல்வெளியே சென்று கொண்டிருந்தார். பசியாய் இருந்ததால் அவருடைய சீடர் கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினர். பரிசேயர் இதை பார்த்து இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை சீடர்கள் செய்கிறார்கள் என்றார்கள். அவரோ அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாய் இருந்தபோது
தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்தது இல்லையா? இறை இல்லத்திற்குள் சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை உண்டார்கள். குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறல்லவா? மேலும் ஓய்வு நாளில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளும் மீறும் குற்றமாகாது என நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்ததில்லையா? ஆனால் கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பலியே அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள். ஆம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்று கேன்சர் நோயோடு போராடக்கூடிய ஒவ்வொருவரையும் நமக்கு தெரிந்தவர்கள், நம்முடைய உறவுகள், நம் வீட்டில் இருப்பவர்கள், நண்பர்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவருடைய திரு ரத்தம் இவர்கள் மீது ஊற்றப்பட்டு அந்த வேதனையிலிருந்து ஆண்டவர்களை மீட்டெடுத்து நல்ல உடல் நலனை கொடுக்க வேண்டும் என்று இந்த கல்வாரி பலியின் இரத்தத்துக்குள் அவர்களை ஒப்படைப்போம். படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் முந்தன் கை வண்ணம். கோயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. கோயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். அகிலமென்னும் ஆலயம், நானும் அதில் ஓராகமம். சகோதர சகோதரிகளை, கேன்சர் நோயோடு வேதனையில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவர் குணமளிக்கும் ஆற்றலை கொடுத்து வழி நடத்த வேண்டும் என்ற தாகத்தோடு நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் கையளிப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாற்றுக்குரிய உமது திருமகன் எங்கள் காணிக்கைகளை படைத்துள்ளோ. புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராகிய இயேசுவிடம் நாங்கள் இம்மறை நிகழ்வுகள் வழியாக வந்தடையவும் என் மீது தெளிக்கப்பட்டவருடைய மீட்பளிக்கும் இரத்தத்தால் புதுப்பிக்க பெறவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனிலும் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளினால் உலக அனைத்தும் நல்லுணர்வை பெறுகின்றது. உமது மாண்பை அறிக்கையிட்டு சிலுவையின் வியத்தகு வலிமையானால் உலகத்தின் மீது தீர்ப்பும் சிலுவையில் அறையுண்டவரின் அதிகாரமும் விளங்குகின்றன. ஆகவே ஆண்டவரை, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர்,
வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒன்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று மக்களையும் பிரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகம் முழுவதும் பரவியிருக்கக்கூடிய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரமருள உம்மை வேண்டுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கேன்சர் நோயோடு பாதிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவருடைய இரக்கம் பொழியப்பட வேண்டும், அவருடைய இரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்ற நம்பிக்கையோடு அவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை இணைந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக.
உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிட அருள வென்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு வழங்குகிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு வளைந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி மற்றும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். வாழ்வு தரும் ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு வழங்கக்கூடிய அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரு. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரு. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலக மக்களின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பட்ட நம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலாம், எனது ஆன்மா நலமடையும். நாம் போற்றும் திருக்கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதலாகும். நாம் பிடுமப்பம் கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதலாகும். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரை மீட்பளிக்கும் உணவாலும் பானத்தாலும் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் எங்கள் மீட்பரின் திரு இரத்தத்தால் தோய்க்கப்பட உம்மை வேண்டுகின்றோம். அது எங்களுக்கு நிலைவாழ்வளிக்க பெருக்கெடுத்தோடும் நீரூற்றாய் அமைய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கோடான கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவளே, கொள்ளையள கோடி எங்கள் ஆலயம் அமர்ந்தவளே, கோடான கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவளே, கொள்ளையள கோடி எங்கள் ஆலயம் அமர்ந்தவளே, அம்மானி தேரினிலே பவனி வரும் போதினிலே
ஒய்யாரமாக மனம் ஊர்வலமும் போகிறது. யாரும் இல்லா ஏழை எங்கள் தஞ்சம் நீயே தாயே. உம்மை நம்பி வந்தோம், இங்கு உள்ளதை எல்லாம் தந்தோம். உந்தன் முகத்தை பார்க்கும் போது உள்ளம் மகிழுதே. உந்தன் நாமத்தை சொல்லும் போது நெஞ்சம் இனிக்குதே. அழகே அழகே எங்கள் அம்மா நீ அழகே.